அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜுமா என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. நாம் கடந்த ரமலான் மாதத்தை அதிகப்படியான அமல்களை செய்துவிட்டு ஷவ்வாலுடைய மாதத்திலே நாம் அமர்ந்து இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக சிறப்புகள் நிறைந்த சுபஹ் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன் இந்த தலைப்பு என்றால், இங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், கடந்த 2 நாட்கள்தான் அந்த ரமலான் மாதத்தை நாம் கடந்துவிட்டு வந்திருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்திலே நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? குறிப்பாக இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளில் உள்ள ஒரு கடமை, மற்ற கடமைகளை விட கூடுதல் முக்கியத்துவத்தையும் முதன்மையானதும் இருக்கிறது இந்த தொழுகைதான். இந்த தொழுகை விஷயத்தில் நம்மளுடைய கடந்த ரமலான் மாதத்தினுடைய நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு கேள்வி கேட்டீர்கள் என்றால் அதற்கு சிறந்த பதிலாகத்தான் கிடைக்கும். நான் 5 நேர தொழுகை, சுபஹ் தொழுகை முதல் கொண்டு ஜமாத்தோடு தொழக்கூடியவனாக, தொழுகை என்ற வணக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவனாகத்தான் நான் இருந்தேன் 2 நாட்கள் முன்பாக. 1 மாத காலம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சியை மேற்கொண்டு அந்த பயிற்சிக்கு பின்னால் நம்முடைய நிலை என்ன என்று நாம் இன்றைக்கு பரிசோதித்து பார்த்தோம் என்றால், பல பேருடைய நிலை பயிற்சி பெறாதவர்கள் போலத்தான் இருக்கிறது. இப்படி எத்தனை மாதங்கள் நம்மை கடந்து சென்றாலும், அல்லாஹ் எத்தனை ரமலான் மாதத்தை நமக்கு அன்பளிப்பாக வழங்கினாலும், அந்த மாதத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய அந்த இறையச்சத்தையும், அந்த இறையச்சத்தின் வாயிலாக நாம் சென்ற வணக்க வழிபாடுகளில் செலுத்திய கவனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு தோற்றத்தை நாமே உருவாக்கி கொடுக்கின்றோம். மக்களுக்கு பேசுவதற்காக வேண்டி பிறர் பேசுகின்ற அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். நான் தொழுதது அல்லாஹுக்காக அல்ல, ரமலானுக்காக என்ற ஒரு பேரும் தான் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இங்கே நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில், தொழுகைகளில் கவனம் செலுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இப்படி இருக்கிறது. ஆனால் சுபஹ் தொழுகை சம்பந்தமாக இஸ்லாம் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதை கேள்விப்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் சுபஹ் என்ற மற்ற தொழுகைகள் விட கூடுதல் கவனத்தை செலுத்தி அந்த தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இருப்போம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹ் என்ற தொழுகைக்கான சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவ் யஅலமூன மா ஃபில் அதமதி வஸ்ஸுப்ஹி, சுபஹ் தொழுகையிலும் இஷா தொழுகையில் உள்ள நன்மைகள் மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் லஅதௌஹுமா வலவ் ஹப்வா, தவழ்ந்தாவது அந்த 2 நேர தொழுகையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள்.
மற்ற ஹதீஸ்களில் சீட்டை குலுக்கி போடக்கூடிய நிலைகள் வந்தாலும் அப்படி குலுக்கி போட்டு அவர்கள் அந்த தொழுகையில் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தியையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை குறித்து அந்த ஃபஜர் நேர தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்புகளை நமக்கு சொல்கிறார்கள். இது புகாரியில் 2689 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. அப்போ சுபஹுடைய நன்மை நாம் தெரிந்து விட்டோம் என்றால் அந்த தொழுகையில் நமக்கு நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்தேனும் வந்து அந்த தொழுகையில் மக்கள் கலந்து விடுவார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பை சொல்லித் தருகிறார்கள் என்றால் இந்த சுபஹு நேர தொழுகை குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்கா என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த தொழுகை குறித்து சொல்கிற பொழுது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உமக்கு யகீன் என்ற அந்த மரணம் வருகின்ற வரைக்கும் உன்னுடைய இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற தகவல் அல்லாஹ் அந்த வசனத்திலே நமக்கு சொல்கின்றான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தகவலை போன்றுதான் நம்மளுடைய சுபஹ் தொழுகை அமைந்திருக்கிறதா? இந்த ரமலான் மாதத்தில் நாம் பெற்ற இறையச்சம் என்ன? எந்த நோக்கத்திற்காக அந்த நோன்பை தந்தானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றியவர்களாக, அதை முழுமைப்படுத்தியவர்களாக இருந்த நாம் அந்த நோக்கத்தின் வெளிப்பாடாக நம்மளுடைய அமல்கள் என்ன? 2 நாள் கடந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த தொழுகையை பார்த்தோம் என்றால் மற்ற ரமலான் மாதத்தில் சுபஹ் தொழுகை ஜும்மா தொழுகை மாதிரி மக்கள் இருப்பாங்க. இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் எங்கே? அந்த நேரத்தில் ஏதாவது பிரத்யேக வேலையா? ரமலானில் எவ்வளோ சிரமங்களோடு தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு உணவை உட்கொண்டு அவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த தொழுகையில் நாம் கலந்து கொண்டோமே, இப்போ ஏன் அந்த தொழுகையை நாம் கலந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? அல்லாஹ் தொழுகையை ரமலானில் மட்டும்தான் நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறானா? அந்த ஃபஜ்ர் என்ற வணக்கத்தை ரமலானில் நீங்கள் தொழுது கொள்ளுங்க, மற்ற நாட்கள் தொழாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற தகவல் இருக்கிறதா? அப்போ எது மாதிரியான ஒரு பாதையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே சுபஹ் தொழுகையில் கலந்து கொண்ட மக்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள். அஸ்ர் தொழுகையில் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களுடைய பட்டியலை அல்லாஹ்விடத்தில் அங்கே பேசப்படும் நம்மளுடைய செய்திகள். எந்த அளவுக்கு என்றால் அல் மலாயிகத்து யதஆகபூன, மலக்குமார்கள் இந்த உலகத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக இங்கு வருகை தருகிறார்கள். மலாயிகத்தும் பில்லைல், சில வானவர்கள் மலக்குமார்கள் இரவு நேரத்தில் உலகத்திற்கு வருகை தராங்க. ஓ மலாயிகத்தும் பின்னஹார், சில வானவர்கள் பகல் நேரத்தில் இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று. அப்படி வருகிற அத்தனை வானவர்களும் மலக்குமார்களும் வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வல் அஸ்ர், அந்த வானவர்கள் இரவு நேரத்தில் இந்த உலகத்திற்கு வந்து கண்காணிக்கக்கூடிய வானவர்களும் பகல் நேரத்தில் உலகத்திற்கு வந்து கண்காணிக்கக்கூடிய வானவர்களும் வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வல் அஸ்ர், ஃபஜர் நேர தொழுகையிலும் அசர் நேர தொழுகையிலும் அவர்கள் ஒன்று கூடுவார்கள். மலக்குமார்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடுவார்கள். கூடிவிட்டு இரவு நேரத்தில் வந்த வானவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் போவார்கள். பகலில் வந்தவர்கள் இந்த அவர்களுடைய வேலையை முடித்துவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் எந்த வேலையாக கொடுத்தானோ அதை முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் போவார்கள். இப்படி போகிற பொழுது அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, எனது அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க என்று அல்லாஹ் நம்மை பற்றி விசாரிப்பான். அப்பொழுது வானவர்கள் பதில் சொல்வார்கள், ஃபயக்கூலுன தரக்குனாகும், அவர்களை நாங்கள் விட்டுட்டு வந்தோம். யுஸல்லூன, அவர்கள் தொழுது கொண்ட இருந்த நிலையில் அவர்களை நாங்கள் விட்டுட்டு வந்தோம். வஅதைனாஹும் யுஸல்லூன, அவர்களிடத்தில் நாங்கள் போகிற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை விட்டுட்டு உன்னிடத்தில் வருகிற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டு இருந்த நிலையில்தான் உன்னிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற தகவலை வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள் என்ற செய்தி புகாரில 3223 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ சுபஹ் தொழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் நாளை வானவர்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் விசாரிப்பான். என்னுடைய அடியார்களை, என்னுடைய அப்துகளை எப்படி நீங்க பார்த்துட்டு வந்தீங்க, எந்த நிலையில் அவர்கள் இருந்தாங்க என்ற கேள்வி அல்லாஹ் எப்போது கேட்பானா,
இந்த ஃபஜர் நேர தொழுகையில் கலந்து கொள்கின்ற மக்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை கிடைக்கும். அசர் நேரத்தில் தொழுகின்ற மக்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். நம்மை பற்றி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவன் மலக்குமார்கள்ட்ட கேட்கிறானா, அத்தகைய சிறப்புள்ளவர்களில் அந்த பட்டியலில் நம்மளுடைய பேர் இருக்குமா வேண்டாமா என்பதை நாம தான் முடிவு செய்யணும். ஏன்னா ரமலானில் மட்டும் தொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரமலானில் மட்டும் நீங்கள் தொழுங்க, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். ஏன்? எந்த ஒரு வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை தொடராகத்தான் செய்யணும். குறிப்பிட்ட நாளுக்காக நான் தொழுகிறேன், குறிப்பிட்ட மாதத்திற்காக நான் என்னுடைய இபாதத்துகளில் ஈடுபடுறேன், எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அதனாலே அல்லாஹ்வை நான் வணங்குறேன், எனக்கு கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்பட்டிருக்கிறது அதனால் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு மாதத்திற்கோ குறிப்பிட்ட நாளுக்கோ குறிப்பிட்ட உங்களுடைய சந்தோஷங்களுக்கோ எந்த ஒரு வணக்கத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். அப்போ அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்று என்னவென்றால், ஒரு அடியான் அவன் குறைவாக செய்தாலும் அது நிரந்தரத்தோடு நிறைவாக செய்யக்கூடிய அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற தகவலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ சுபுஹ் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் நாளை மலக்குமாரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் அதனுடைய சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க, ஃபஜர் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்பதை மனதில் ஆழமாக பதிவு செய்யணும். அடுத்ததாக நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைகள், இஷா தொழுகைக்கென்ற சில சிறப்புகள் இருக்கிறது, ஃபஜர் தொழுகைக்கு இன்னும் சில சிறப்புகள் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு என்றால், அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி 555வது இலக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின், யார் இஷா நேரத்துடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ, கான ககியாமி நிஸ்ஃபி லைலா, அவர் பாதி இரவை நின்று வணங்கக்கூடிய நன்மை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். இஷா நேர தொழுகையை நாம் இன்றைக்கு அலட்சியப்படுத்துகிறோம். அந்த நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அந்த நேரத்தில் ஜமாத்தோடு நாம் தொழுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நன்மை எவ்வளவு என்றால், கான ககியாமி நிஸ்ஃபி லைலா, பாதி இரவு நின்று நாம் வணங்கினால் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுகிற பொழுது அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒமன் ஸல்ல இஷா வல் ஃபஜ்ர், இதே ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு ஒருவர் தொழுகிற பொழுது கான ககியாமி லைலா, அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய நன்மை அல்லாஹ் அவருக்கு ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய நன்மைகள் தொழக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், தொழாதவர்கள் இன்றளவும் இழந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நினைக்கலாம் ஃபஜ்ரு ரமலான தொழுதுட்டோம், ரமலானுக்கு பிறகு பெற்ற பயிற்சி என்ன, அந்த இறையச்சம் எங்கே, எல்லாம் இதில் தான் கேள்வி உள்ளடக்கியாக இருக்கிறது. இறையச்சத்தை கொடுப்பதற்கான நோக்கமே அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகைகளும் ஈடுபடணும், இபாதத்களும் இருக்கணும், நம்மளுடைய குடுக்கல் வாங்கலும் இறையச்சத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும், உலக வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். அப்போ இறையச்சத்தை ஒருவரிடத்தில் வந்துவிட்டது என்றால் அவர்கள் இது மாதிரியான தொழுகைகள் கண்டிப்பாக விடமாட்டார்கள். இவ்வளோ தொழுகையை தொழக்கூடிய ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால், யார் தினந்தோறும் இரவு முழுவதும் தொழக்கூடியவர்களாக இங்கே இருக்கிறோம்? குறைவானவர்கள் தானே. ரமலான்ல இரவு தொழுகை எப்படி தொழுறோம்? முதல் நாள் பள்ளியில் இடமே பத்தாது, இடம் பத்தலை, கொஞ்சம் அங்கிட்டு நில்லுங்க இங்கிட்டு நில்லுங்க, வரிசை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்? முதல் நாள் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். திரும்ப அந்த கூட்டம் எங்கே பார்க்க முடியும்? 29 கடைசி இரவில் ஒற்றைப்படையில் பார்க்க முடியும். இப்படி தான் நம்மளுடைய இரவு தொழுகையினுடைய தொழக்கூடிய மக்களுடைய ஆர்வம் இருக்கிறது. அப்போ ரமலானிலும் அந்த நன்மை நம்மால் அடைய முடியாது. மற்ற மாதங்களில் அதற்குரிய நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நாமே மூடி இழுத்து விடுகின்றோம். ஆனால் அந்த நன்மையை, இரவு முழுவதும் ஒருவன் தொழக்கூடிய நன்மையை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான் என்றால், ஒருவன் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிற பொழுது கான ககியாமி லைலா, அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால்,
நாம் இந்த தொழுகையை விட முடியுமா? மறுமைக்கான நன்மைகளுடைய தேடலில் இருக்கக்கூடிய நாம், மன்னரைகளை சந்திக்கக்கூடிய நாம், இறைவனுடைய விசாரணையை எதிர்பார்த்து உலகத்தில் வாழக்கூடிய நாம், மௌத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய நாம், இத்தகைய நன்மைகளை அல்லாஹ் தருகிற பொழுது, ஏராளமான நன்மைகள் இந்த ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நமக்கு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். எந்த அளவுக்கு இந்த தொழுகை குறித்து அறிவிப்பு செய்யப்படுகிறது? இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஃபஜர் நேர தொழுகையில பாங்கில என்ன சொல்லப்படுகிறது? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட மேலானது, சிறந்தது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய மோதினார்களுடைய அந்த பாங்கினுடைய வாசகங்கள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வாசகத்திற்கு உண்மையான பொருள் எப்போ தரும்? ரம்லான்ல தான் தரும். ஆமா, தூக்கத்தை விட தொழுகை தான் மேலானது ரம்லான்ல மட்டும். அப்படிதானே இருக்கிறோம். ரம்லான் கடந்து விட்டால் அந்த அரபி வாசகத்திற்கு வேற அர்த்தத்தை தரும். எப்படி? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகை மேலானது அல்ல, தொழுகையை விட தூக்கம் எங்களுக்கு மேலானது. வாயால சொல்ல மாட்டோம், நம்மளுடைய தூக்கத்தில் மிகைத்து விட்டதனால் சொல்கின்றோம். வாங்க கேட்போம், அலாரத்தையும் கரெக்டாக வைப்போம். 5 மணிக்கு வாங்கினா 5:30க்கு இக்காமத்துனா அப்படியே அப்பனே அவ்வளோதான். அந்த தொழுகை மௌத்தாக்கி விடுகின்றோம். ரமலானுக்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றோம். ரமலான் கடந்து விட்டால் அதே அஸ்ஸலாத்து கைரும் நௌம் என்ற வாசகத்திற்கு எங்களுக்கு தூக்கத்தை விட தொழுகை மேலானது ரமலான்ல மட்டும்தான். மற்ற மாதங்களில் தொழுகை விட தூக்கம் தான் எங்களுக்கு மேலானது. நாம் தூங்குகிறதுனால, தொழுகைக்கு வராதனால, அந்த நன்மையை தெரிந்து வைத்திருந்தனால, எல்லாத்தையும் அறிந்து வைத்த பிறகு நான் வரமாட்டேன், மோதினார் சொல்லிட்டே இருக்கட்டும், ஃபஜர் தொழுதவர்கள் தொழுது கொண்டே இருக்கட்டும், எனக்கு தூக்கம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஃபஜர் நேர தொழுகையில் பங்கேற்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. நம்மை குறித்து நம்ம வருத்தத்தை தெரிவிக்கணும். ஏன் என்னால் எந்திருக்க முடியாது? அதே மனிதனாக நான் இருக்கிறேன். மற்ற மாதங்கள் இருப்பதை போல ரம்லான் தானே இருக்கிறேன். ரம்லான்ல எப்படி என்னுடைய தூக்கத்தை விட்டு வர முடியும்? ரம்லான்ல எப்படி தூரத்தை கணக்கிடாமல் தொழுகைகளுக்கு வந்து கிளம்ப முடியும்? அப்போ ரம்லான்ல எவ்வளவு தூரமாக இருந்தாலும், தூக்கமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், அசதியாக இருந்தாலும் அதிலே அலட்சியம் காட்டாமல் அந்த தொழுகைக்கென முக்கியத்துவத்தை கொடுத்து சஃப்புகளில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற நாம், கடந்து போன ரமலான் கடந்து 2 நாள் தான். எங்கே இருக்க மக்கள் எங்கே இருக்கிறாங்க? மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? வாய்களால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் என்று பேசக்கூடியவர்கள், எல்லா விஷயங்களும் நபிகளாருடைய முன்மாதிரியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், எது பேசினாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வாதாடம் செய்யக்கூடியவர்கள், தொழுகையில் நபிகளாருடைய முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடக்க முடியாம, அமர முடியாம இருக்கிற அந்த நேரத்திலும் கூட 2 நபித்தோழர்களுடைய தோல் புஜங்களில் சாய்ந்தவர்களாக, தொங்கியவர்களாக தொழுகையில் வந்து கலந்து கொண்டாரே நபிகள் நாயகம். அந்த முன்மாதிரி எங்கே இருக்கிறது? அந்த முன்மாதிரி ஏன் மாற்றி அமைக்கின்றோம்? ரமலான்ல மட்டும்தான் முன்மாதிரி. ரமலான் கடந்து விட்டால் எனக்கும் எதையும் பெருசில்லை, எந்த வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் இல்லை, கவனம் இல்லை. மீண்டும் அதே பழைய நிலைக்கு நாம் திரும்பி விடுகின்றோம். அதனால தான் அல்லாஹ் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு மாதத்தை நமக்கென்று தேர்வு செய்து, ஒரு சிறு குழந்தைக்கு தருகின்ற பயிற்சியை விட கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து, முதல் நாள் ரமலான்ல கொஞ்சத்தை அவன் மாற்றிக்கொள்வான், தொழுகையில் கவனத்தை கொண்டு வருவான். இப்படி ஒவ்வொரு நாளும் 1 நாள், 2 நாள், 3 நாள், 10 நாள், 20 நாள், 30 நாளாக, 29 நாளாக பயிற்சி பெற்ற நாம், பயிற்சியை பெற்ற பிறகு நாம் அதிலிருந்து வெளியே வந்த பிறகு நம்மளுடைய நிலை என்ன? தொழுகைக்கு மட்டும் பார்க்காதீங்க, எல்லா விஷயத்திலும் பாருங்க. என் பேச்சில் எங்கே இறையச்சம் இருக்கிறது? நான் நடந்து கொள்கின்ற முறைகளில் எங்கே இறையச்சம் இருக்கிறது? என்னுடைய தொழுகையில் அந்த பேணுதல் எங்கே காணாமல் போய்விட்டது?
2 நாள்ல நம்மளுடைய நிலை இப்படி என்றால், நம்மளுடைய பேட்டரி டவுன் ஆகிவிட்டது என்றால், அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளுடைய நிலை என்ன என்று யோசித்து பாருங்க. ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு அப்படி காட்டி தந்திருக்கிறான். அதான் வழிமுறையா? இஸ்லாத்தில் அந்த வழிமுறை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏன் அல்லாஹ் பேசுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு மவுத் வருகின்ற வரைக்கும் தொழுங்க. ஏன் சொல்லணும்? அவ்வலுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, ஒரு அழியானிடத்தில் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் முதலாக கேள்விப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது அஸ்ஸலாஹ், தொழுகைதான். எந்த தொழுகையை குறித்து அலட்சியம் காட்டுகின்றோமோ அந்த தொழுகையை குறித்து தான் அல்லாஹ் விசாரிப்பான். உன் தொழுகை எப்படி இருந்தது? நமக்கு முன்னால் பதிவேட்டு வச்சிருவா, முன்னாடி இக்ரா கிதாபக் படிப்பா, கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நீயே படித்து இந்த புத்தகத்தில் இருப்பதற்கு, நீயே தீர்ப்பளிப்பதற்கு போதுமானவன். உன் நிலை என்ன என்பது நீயே முடிவு செய்து விடலாம். இக்ரா, படி, புத்தகத்தை படி. உலகத்தில் உன்னை சம்பந்தப்பட்ட தொழுகை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கும், உன்னுடைய நற்காரியங்களை குறித்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும், உன்னுடைய தீமையை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கும், உன்னுடைய உலக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய ஒவ்வொரு நொடியில நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தை இக்ரா, நீ படி. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய நாள் அதை படித்து நீயே உனக்கான தீர்ப்பை சொல்லிக் கொள்ளலாம். நீயே போதுமானவன். மற்றவர்கள் ஆமா இவன் தவறு செஞ்சிருக்கிறான், இந்த புத்தகத்தில் இவனுக்கு எதிராக அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது, எதுவுமே பேச வேண்டாம். நீயே உன்னுடைய லட்சணத்தை, உன்னுடைய செயல்பாடுகளை புரட்டி பார்த்து நான் இப்படிதான் இருந்தேன் என்று உன்னுடைய மனசாட்சியை தொட்டு நீயே முடிவு செய்யக்குள்ள அளவிற்கு அல்லாஹ் நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஏடுகளை அங்கே வழங்குவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சுபஹ் நேர தொழுகையில எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் பாக்கியங்களை தருகிறான் என்றால், மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி, யார் சுபஹ் தொழுகை தொழுகிறார்களோ, ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில், பாதுகாப்பில் வந்து விடுகிறார். எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால், இந்த வாய்ப்பை தினந்தோறும் தொழாதவர்கள் இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை பாதுகாப்பு தரேன், ஏன் பாதுகாப்புல உன்னை ஒரு அடியானாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வே வருகிற பொழுது நாங்கள் சொல்கின்றோம், எனக்கு உன் பாதுகாப்பு வேணாம். தொழுனா அதான அர்த்தம். அல்லாஹ் தரா, நீ சுபஹ் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது உனக்கான நன்மையை என்னுடைய பொறுப்பில் உள்ளவனாக நான் ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய மேலு. உலகத்தில் எதுவுமே வேண்டாம். என் உணவுக்கு, என் ரிஸ்க்கு, என் வாழ்வாதாரத்திற்கு, என்னுடைய நன்மைகளுக்கு, என் தீமைக்கு, என்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால், அதை விட வேற சிறந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு உலகத்தில் வேற எவனாலும் தர முடியுமா? இந்த பாதுகாப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறவர்களுக்கு பிரச்சனை இல்ல, தொழாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ தொழுது கொள்ளுங்கள். சுபஹ் தொழுகை நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு சிறப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேர தொழுகையிலே இமாம் ஜமாத்தோடு நாம் வந்து நிற்கிற பொழுது தூக்கத்தை கலைத்து விட்டு, அது சிரமம் தான், அதையெல்லாம் தாண்டி வந்து நிற்கிற பொழுது இமாம் ஓதுகின்ற சுபஹ் நேர தொழுகையில் அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே இந்த தொழுகையில் கலந்து கொண்டவர்களுக்கு சாட்சியாக அல்லாஹ்விடத்தில் பேசும். யாராவது பேசுவாங்களா? நம்மளுடைய தாய் தந்தை வந்து பேசுவாங்களா? மனைவி மக்கள் பேசுவாங்களா? நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நமக்காக வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து பேசுவாங்களா?
அட ஒட்டுமொத்த உலக மக்கள் திரண்டிருக்கிற அந்த நாளில் என்னுடைய நிலை என்ன, ஏன் நிலை என்ன ஆகும், ஏன் நிலை என்ன ஆகும், நான் சொர்க்கமா நரகமா என்று இருக்கிற பொழுது யாரும் நமக்காக வாய் திறந்து பேச முடியாத அந்த நாளில் சுபஹ் தொழுகையில் நாம் அந்த ஜமாத்தோடு கலந்து கொள்ளுகிற அந்த நேரத்தில் இமாம் ஓதுகின்ற அந்த ஓதுதலை குர்ஆனை ஒவ்வொரு மனிதன் கேட்கிற பொழுது நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் சாட்சி செய்யும், பரிந்துரை செய்யும் என்றால் இந்த ஒரு நன்மை இழந்து கொண்டிருக்கிறோமே. அப்ப எப்படி குர்ஆன் ஹதீஸை பேச முடியும்? எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மை கவனிக்கிறார்கள் என்றால், ஏகத்துவத்தை போய் பேசுறோம், இணை வைக்கக்கூடியவர்கள்ட்ட பேசுறோம். நடந்த சம்பவம் இது. இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும், தாயத்து தகடு எதுவும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் பிரச்சாரம் செய்கிறார். அவர்கிட்ட எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் கேட்கிறார், சுபஹ் தொழுதியா? இல்ல. போய் தொழுதுட்டு வா. பேச முடியுமா? தொழுகை இல்லை. அப்புறம் நீங்க ஏகத்துவத்தை சொல்லி அல்லாஹ் ஒருவன் மாற்று கருத்து அல்ல. ஆனால் உங்களிடத்தில் எது மறுமையில் நாளை விசாரிக்கப்படுமோ, முதல் கேள்வி வணக்க வழிபாடுகளில் இபாதத்களில் தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுகிறானோ அந்த தொழுகையில் அலட்சியம் செய்து அதை தொழாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை இழந்து கொண்டு அந்த தொழுகையில் பங்கெடுக்காமல் குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் இழந்து கொண்டு நான் ஏகத்துவவாதி என்று மார்பை தூக்கி கொண்டு இருப்பது அழகல்ல. தொழணும். அவ்வளவு சிறப்புகள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மைகள் தான் தேவை. அந்த நன்மை அள்ளி தரக்கூடிய இந்த ஃபஜர் நேர தொழுகையில் நாம் பின்தங்கியவர்களாக, அலட்சியத்தை காட்டக்கூடியவர்களாக, ஒரு மாதத்திற்கு மட்டுமான தொழுகையாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டோம் என்றால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அல்ல. அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாகவும் அல்ல. இழப்பை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு என்றால் கவனமாக கேளுங்க. சுபஹ் தொழுகை தொழுதால் மன ரீதியான மாற்றங்கள் என்ன, அதை ஒவ்வொரு அடியானும் தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபஜர் தொழுகை விடவே மாட்டோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் சொல்ல, யார் ஒருவன் சுபஹ் தொழுகை தொழுகிறார்களோ, தொழுகிற மனிதனுக்கு அவனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவென்றால் ஃபஅஸ்பஹ நஷீதன் த்வையிபன் நஃப்ஸ், அவர் மகிழ்வுடனும் மன அமைதியுடனும் காலை பொழுதை அடைவார். சுபஹ் தொழுகை தொழுதால் ஒரு மன நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி. ஏன்? எழுந்த உடனே இறைவனை வணங்கி விட்டோம் என்ற சந்தோஷம் இறைவன் இயற்கையாக ஏற்படுத்துகிறான். அதே நேரத்தில் ஒருவன் வயில்லா அஸ்பஹ, அவன் தொழவில்லை என்றால், சுபஹ் நேர தொழுகையில் கலந்து கொள்ளவில்லை என்றால், ஹபீசன் நஃப்ஸி கஸ்லான், அவன் அமைதியற்றவனாக, சோம்பல் நிறைந்தவனாக காலை பொழுதை அடைவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 1142வது இலக்கத்தில். நேரம் இருந்தால் எடுத்து பாருங்க. சுபஹ் தொழுகை தொழுதால் இயற்கையாகவே இறைவன் ஏற்படுத்தக்கூடிய மன நிம்மதி, அமைதி எது? ஒருவன் ஜமாத்தோடு தொழுது விட்டால், இறைவனை நினைவு கூறிவிட்டால், இறைவன் நமக்கு வழங்கிய 5 நேர தொழுகைகளில் முதல் தொழுகையாக ஃபஜர் தொழுகை ஒருவன் தொழுது விட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் அந்த மனிதனத்தில் ஏற்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. தொழாதவர்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதி இருக்காது. எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீங்களா? தினந்தோறும் பள்ளியில் ஃபஜர் தொழுகை தொழறாங்கல்ல, தொடராக தினந்தோறும் விடாம அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுடைய புலம்பல் தெரியும். ஒரு நேரம் ஏதாவது அவர்கள் ஜமாத்தை விட்டு விட்டார்கள் என்றால், அல்லது அந்த நேரம் தாண்டி கடந்து வந்து அவர்கள் தொழுகைக்கு வந்துவிட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், சுபஹ் தொழுகை ஜமாத்தோட தளவில்லை, ஒரு மாதிரியா இருக்கு, நிம்மதி இல்லைங்க, ஏதோ ஒரு தொலைந்து விட்ட மாதிரி இருக்கு. யாரு? தினந்தோறும் தொழக்கூடியவர்கள் ஒரு நாள்
அவர்களுடைய வேலையோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஜமாத்தை விட்டுவிட்டால் அல்லது ஜமாத்தை விட்டு மற்ற நேரங்களில் வந்து தொழுவிட்டாலும் அவர்கள் புலம்புவார்கள். அடுத்த நாள் ஃபஜர் நேரம் தொழுகிற வரைக்கும் புலம்புவார்கள். அல்லாஹ் ஏற்படுத்திய மகிழ்ச்சி, நிம்மதிங்க அது. இன்றைக்கு உலகத்தில் கோடான பைசாக்களை பெற்றவர்கள் நிம்மதிக்காக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி கிடைக்குமா? பணத்திற்கு முன்னால் இருந்த நிம்மதி தொலைத்து விட்டேனே என்று புலம்பக்கூடிய இந்த சமூகத்தில், அடே மனிதா, உனக்கு நிம்மதி வேணும் என்றால், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் என்னை காலை நேரத்தில் தொழுது கொள். இந்த தொழுகை இருக்கா? நம்மளுடைய பிரச்சாரத்திற்கு தடையாக இந்த தொழுகை இருக்கிறது. தொழாதவர்களுடைய நிலை, நிம்மதி இல்லாம இருக்கிறோம், மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறோம். அப்ப அத்தகைய மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அமைதியும் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சோம்பேறிகளாக மாறிவிட்டாங்க. நிறைய பேர் பார்க்குறோம். தொழாதவன் காலையில் அவன் எழுந்துச்சு பாருங்க, அப்படியே ஏதோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வேலை செஞ்சு எப்படி அவன் இருப்பான் அந்த மாதிரி இருப்பான். ஏன்னா சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இப்போ காலை நேரத்திற்கான இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த ஃபஜர் தொழுகை, சுபஹ் நேர தொழுகை, நாம் இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்பதை மனதில் ஆழமாக பதிவு செஞ்சுக்கோங்க. இங்கே தொழப்படுகின்ற தொழுகை தான் நமக்கானது, மறுமையில் வரும். இங்கே செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் நமக்கானது வரும். அது ரமலானில் செய்யப்படக்கூடியதல்ல. என் நேரத்திலும் மௌத்தை சந்திக்கின்ற வரைக்கும், அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்த நேரம் வருகின்ற வரைக்கும், காலக்கெடுவை நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடு என்று கதறினாலும் கத்தினாலும் கூச்சலிட்டாலும் கையேந்தி அல்லாஹ்வுடைய மன்றத்திலே நீங்கள் மன்றாடினாலும் மீண்டும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான். ஃபீமா தரக்துக்கல்லா, ஒருபோதும் உங்களுக்கு தரமாட்டேன். நன்மை செய்வதற்கோ தொழுவதற்கோ எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த ரமலானை நினைவுபடுத்தி பாருங்கள், நம்மளுடைய தொழுகை எப்படி இருந்தது, அந்த பேணுதல் எங்கே? உலாயிக ஹுமுல் வாரிசூன், அல்லாஹ் சொர்க்கத்திற்கு சில வாரிசுகளை நியமனம் செய்கிறான். யாரை தெரியுமா? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசு யார் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் தொழுதவர்களுக்கு அந்த பொறுப்பை தருகின்றான். சொர்க்கத்துக்கு வாரிசு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் உயரிய சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு வாரிசு யார்கள் என்றால், சூரத்துல் முஃமினூன், குர்ஆனுடைய 23வது சூறாவில் 9, 11 அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனுல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள்தான் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு வாரிசானவர்கள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ நாம் கடந்த ரமலானில் எப்படி இருந்தோம் என்பதை நமக்கான ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு தொழுகைகளிலும் மற்ற வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.